சிங்கிள் ஹேண்டில் தோசைக்கல் இது பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு 11 இன்ச்சு சைஸ் வரும். தோசைக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இதில் கேஸ்ட் அயனை பொறுத்த மட்டும் நீங்கள் பண்ணுறது தோசை இது எல்லாமே பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி போடுறதா தனியாக போட்டுக்கணும். தோசைக்கு மட்டும் வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தோசை ஆம்லேட் போட்டுக்கலாம். சப்பாத்தி போடணும், சப்பாத்தி மட்டும் போட்டுக்கலாம். மற்ற ஃப்ரை பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். டீப்பாக இருக்கிறனால ஃப்ரையும் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது 12 இன்ச்சஸ் தவா டபுள் ஹேண்டில் இது. இதுவும் நல்லாயிருக்கும். ஸ்மூத் ஃபினிஷிங்கு நல்லா சூப்பராக இருக்கும். இது நார்மல் தவா சைஸ். இது பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. இது இருக்கிறதே ரொம்ப சின்ன சைஸ். இது இதுலேருந்து 14 இன்ச்சு வரைக்கும் சைஸ் வருது. இதில் வந்து கொஞ்சமாக சின்ன தோசை ஊற்றுறதுக்கு ஆம்லேட் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு சைஸ் சின்ன சைஸ் 10 இன்ச்சு. இது நெக்ஸ்ட் சைஸ் 11 இன்ச்சு. உங்களுக்கு இது 12 இன்ச்சு. உங்களுக்கு ஹை குவாலிட்டி சீசனிங் பண்ணது. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு ஆனியன் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும். 13 இன்ச்சு பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட்டாக இருக்கும். 3.5 கிலோக்கு மேலே வெயிட் வரும். தோசை வந்து எப்போயுமே ஒட்டாது. பேப்பர் ரோஸ்ட்லாம் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். ரவா தோசை, பேப்பர் ரோஸ்ட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். சைஸ் வந்து 13 இன்ச்சு சைஸ். இது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய சைஸ் 14 இன்ச்சு 14 இன்ச்சு சைஸ். இது பெரிய தோசை ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். பர்னர் பெரிய பர்னர் வச்சதுதான் சூடு நல்லா கிடைக்கும். இதில் இந்த ஐட்டம்லாம் நீங்கள் வாங்குறது தான் ஜியாலஜி மெட்டீரியல்ஸில் எல்லா ஐட்டமும் கிடைக்கும். நீங்கள் வாங்கிக்கலாம்.